எந்த கடைக்கு போனீங்கனாலும் முதல்ல சாப்பாடு உங்களுக்கு ஏதாவது கொடுத்தாங்கன்னா, முதல்ல நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்க கேமரா தான் சாப்பிடுது. அத ஃபோட்டோ எடுத்து, வீடியோ எடுத்து, அது சோஷியல் மீடியால போட்டுட்டு, இல்ல மத்தவங்களுக்கு பிடிக்கிற மாரி டெம்ப்டிங்கா பண்ணி வீடியோஸ்லாம் நெறைய போடுறாங்க. ஃபுட் கம்பெனிஸ் எல்லாமே. எதனால அவங்களுக்கு சேல்ஸ் அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்காக போடுறாங்க. அத பார்த்துட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? அத நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற மாரி இருக்கும். நெறையா போடுறீங்க வந்துட்டு ஹெல்த் கான்ஷியஸாவோ இல்ல பேலன்ஸ்டான டயட்டோ இல்ல வந்துட்டு அளவான சாப்பாடு அப்படிங்கிற மாதிரிலாம் யாருமே போடுறதில்ல. ஒண்ணா அதிகமா சாப்பிட்றாங்க, ரொம்ப அதிகமா சாப்பிட்றாங்க. மிக்ஸ் மிக்ஸ் பண்ணக்கூடாத ஃபுட்ஸ் எல்லாமே ஒண்ணா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து பார்க்குறவங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா அது வந்து லாங் ரன்ல உடலுக்கு ரொம்ப கேடு விளைவிக்கும். அது மாரி வீடியோஸ்லாம் பார்த்துட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா எவ்வளோ சாப்பிட்டாலும் திருப்தியே இருக்காது. நெறையா சாப்பிடணும், இன்னும் சாப்பிடணும். அந்த வீடியோ பார்த்தா அதில நல்லாயிருக்கு, இந்த வீடியோ பார்த்தா இதில நல்லாயிருக்கு. அங்கே போய் சாப்பிடலாம், இங்கே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நெறைய சாப்பிட்டே தான் இருப்போம். இதனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா உடல் பருமன் வரும். அப்புறம் இதயம் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். இத வந்து இந்த காலத்துல என்னன்னு சொல்றாங்கன்னா, ஃபுட் பார்ன் அப்படிங்கிறாங்க. அதாவது உணவு ஆபாசம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ நம்ம எப்பவுமே கடைக்கு போகும்போது நம்ம என்ன சாப்பிடணும், எதெல்லாம் சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். நம்ம பார்க்குற வீடியோஸ் அதையே டிசைட் பண்ணக்கூடாது.